ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா கவுஹாத்தி இடையே முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ வந்தே பாரத் அப்படிங்கிறது நம்ம சொந்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரெயின் தான் வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின். ஸோ முதலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 2019 ஆண்டு முதலாக இந்த வந்தே பாரத் ரயிலை வந்து இயக்கி இருப்பாங்க. ஸோ எங்கேருந்து நீங்க பார்க்கும்போது நியூ டெல்லியில இருந்து வாரணாசி வரைக்கும். ஸோ இதை யார் வந்து உருவாக்கி இருப்பான்னு பார்க்கும்போது இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னையில் இருக்கக்கூடிய ஸோ இந்த நிறுவனம் தான் அரசு நிறுவனம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதலாக அந்த வந்தே பாரத் அப்படிங்கிற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த ரயிலை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அது வந்து நியூ டெல்லியிலேருந்து வாரணாசியில் 2019 ஆண்டு முதலாக இயக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயிலில் படுக்கை வசதியையும் புதிதாக உருவாக்கி இருக்காங்க. ஸோ இது எங்கிருந்து எங்க முதலாக இயக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தால இருக்கக்கூடிய அந்த ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து அசாமினுடைய தலைநகர் கவுஹாத்தி வரைக்கும் இந்த வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயிலானது இயக்கப்பட இருக்கு. ஸோ இதனுடைய மொத்த அந்த கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, அதாவது கொல்கத்தால இருக்கக்கூடிய ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து கவுஹாத்தி வரைக்கும் 966 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த ஆண்டு இறுதியில பார்த்தீங்க அப்படின்னா வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில்கள் வந்து மேலும் 12 ரயில்கள் வந்து உருவாக்கப்பட இருக்கு.